ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, பிரசாதம் செஞ்சுருந்தேன். அதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். சரி, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா, அரிசி பாயாசம், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் பாயாசம், ரோஸ் மில்க் அரிசி பாயாசம் பண்ணியிருந்தேன். 2 in 1 தான். இது என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி. நான் பெங்களூரில் இருக்கும்போது எனக்கு ஒரு நார்த் இண்டியன் பொண்ணு, அப்புறம் கீழ் வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அப்புறம் என்னோடய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இதை அடிக்கடி என்கிட்ட வாங்குவாங்க. ரெகுலராக ஆர்டர் வந்தது. ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணணும். அதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அரிசியை வந்து நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். பட் நான் வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் எடுங்க, அதுதான் இதுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சரிசியும் எடுக்கலாம், அதுவும் எடுக்கலாம். ஆனால் அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு ஃப்ளேவர் வரும். இதில் நான் ஒரு ட்ராப் கூட கீ ஆட் பண்ணல. ஆனால் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இது என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு. இப்போது சைட்லேயே நான் ஏற்கனவே பால் காய வச்சு ஆற வச்சுருக்கேன். நான் அரை லிட்ரு பாலில் வந்து டீயும் போட்டுட்டு பேலன்ஸ் பால் இருக்குது. நான் அதில் கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம், கொஞ்சம் ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் அந்த பாலையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ரைஸை ஊற வச்சுக்கோங்க. இப்போது நான் 1 கப் சுகர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் சுகர் எடுத்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அதுதான் அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி சுகர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் பச்சரிசியை சைடில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இதில் மெயின் ஃப்ளேவரே வந்து தேங்காய் பால். அரிசியும் தேங்காய் பாலும் தான் மெயின் ஃப்ளேவர். அரிசியை ஊற வச்சுருக்கேன், பச்சரிசியை, அது ஒரு திக்னஸ்க்காக. இப்போது தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஏலக்காய், இது 2யும் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்மளோட அரிசி பாயாசம் நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், அரிசி நல்லாவே வெந்திருக்கு. நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம், பால் ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி வந்து இந்த சர்க்கரையோட பாலோட நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு எப்பவும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் நான் பச்சரிசி ஆட் பண்ணுறேன், அந்த கெட்டி தன்மைக்காக. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா எந்த பாயசமாக இருந்தாலும் உங்களுக்கு திக்னஸ் கிடச்சிரும். எங்கள் அம்மா வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. பாயசம், அவங்க எல்லா பாயசமும் ரொம்ப டேஸ்டியாக வைப்பாங்க. பாசிப்பருப்பு பாயசம், கோதுமை பாயசம், மில்லட்ஸ் பாயசம். அவங்க பாயசம் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அந்த டிப்ஸு. இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாயசம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிடில் வந்து அந்த அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இதோடு தான் வேகணும். இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து தேங்காய் பால். மிடில் தான் வந்து அந்த அரிசியை வந்து ஒரு 2 ஸ்பூன் அரைச்சி ஆட் பண்ணுறோம். நீங்கள் அந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த தேங்காயோடவே அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட அரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதான் இதோட கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் அரைச்சின்னா இன்னும் திக்காயிடும். இப்போது நான் வந்து பாப்பாவுக்காக மில்க் ஷேக், ரோஸ் மில்க், கொஞ்சம் தேங்காய் பாலில் ரோஸ் மில்க் பாயசம் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் நான் தனியாக செப்ரேட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதில் வந்து ரோஸ் மில்க்கு ஒரு ட்ராப் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி இதெல்லாம் எசன்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன், ஆட் பண்ண மாட்டேன். பட் வெளியே வாங்கி ரோஸ் மில்க் கொடுக்கறதுக்கு நம்மளாம் எப்போயாவது செஞ்சு கொடுக்கறதுல தப்பில்லை. ஸோ என்றைக்காவது ஒரு நாளுங்கிறனால நான் இதை
அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஸோ 2 in 1 பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் மில்க் பாயசம், அரிசி பாயசம். ரோஸ் மில்க் அரிசி பாயசம், அப்புறம் நார்மல் அரிசி பாயசம். ஸோ இந்த பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல டெசர்ட் ரெசிபி. நீங்கள் டெசர்ட் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பூஜைக்கு நான் வந்து ஒயிட் கலர் சாமிக்கு படைச்சிட்டு பாப்பாவுக்கு ரோஸ் மில்க் பாயசம் கொடுத்துட்டேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு டெசர்ட் மாதிரி சில்லுன்னும் சாப்பிட்லாம், சுட சுட சாப்பிட்லாம். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நான் ஐஸ்கிரீம் மாதிரியும் செட் பண்ணி பார்க்கலாம். இது ஐஸ்கிரீம் மாதிரி வராது, நம்ம ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நான் ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னு நான் போடுறேன், வீடியோ போடுறேன். இப்போது எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை பிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இது எப்படி வந்ததுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்றில் வந்து ஒரு அரிசி பாயசம் ஃப்ளேவர், இன்னொன்றில் வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர். ஸோ வீட்டிலையே செய்கிறோம். சின்னது தான், ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்ன மோல்டு தான். அதனால் ஒன்றில் நான் ஊற்றலை, அவ்வளோதான், எம்டி. இனி இதை அப்படியே போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.